Sir, 11th commerce sir. Sir, நான் functions of commercial banks பார்த்தோம். அடுத்தது பாரு granting loan and advances. அதாவது what are the main functions of commercial banks? To collect the deposits from the public and again given loan advances given to the people. That's called the functions of commercial banks. Or functions of commercial banks are collecting the deposits. That's called the various kind of deposits. That's called the time deposits, then demand deposits, and what do you mean by savings deposit? What do you mean by current deposits? அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் இதெல்லாம் பற்றி பார்ப்போம். அப்போ கமர்ஷியல் பேங்குடைய ஃபங்க்ஷன்ஸ் பிஸ்னஸ் என்ன? அதாவது மக்கள்கிட்ட இருந்து என்ன பப்ளிக் இருந்து டு கண்டக்டிங் தி mobilization of deposits from the public. There is various kinds of mobilization, various kinds of deposits. Mobilization from the public or from the people, and then give the financial assistance given to the people, sir. Given to the public. That's called the main functions of commercial banks. அப்போ அந்த டெபாசிட்ஸ் பற்றி பார்த்தோம். அப்போ வாட் யூ மீன் பை savings deposits, what do you mean by current deposits, what do you mean by recurring deposits, what do you mean by fixed deposits, what are the time period of fixed deposits, what are the rate of interest in fixed deposits and various kinds of deposits. இப்போ நம்ம பார்க்க போகிறது granting loans and advances தான். அப்போ என்ன பண்ணுறோம், அவங்ககிட்டே பணத்தை வாங்கி அதே பப்ளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்னா லோன் கிராண்ட் பண்ணுறது தான் என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸே. லோன் கொடுக்கறது தான் என்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸே. அதான் கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். பாருங்க, advances, overdraft facilities. It is a credit facility extend mostly current account holding business community customers to arrangement reached between the banker and the credit worthy customers. பாருங்க, up to certain amount, usually 3 months period, it may extended for the further periods. Only the withdrawn amount on credit interest is charged, not the maximum limit allowed. It is ensured credit secured overdraft against security financial instrument is provided by some bank, is repayable on demand. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, அட்வான்சஸ் ஓவர்டிராஃப்ட். வாட் டு யூ மீன் பை ஓவர்டிராஃப்ட்? அதாவது ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓவர்டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் மீன்ஸ் நத்திங் பட் தட்ஸ் கால்ட் to give the financial assistance to get the loan from the bank exceeds the deposits. That's called the overdraft facility. Exceeds the deposits. இப்போ என்ன பண்ணுறோம், பேங்க்ல நான் வந்து ஒரு 10 lakhs டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சார், நீ என்ன பண்ணலாம் சார், அது 1/3 நீ என்ன கடனாக பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? டெபாசிட் மேல இப்போ 10 lakhs இருக்குது அப்படின்னா சார், ஒரு 6 lakhs வரை நீ என்ன பண்ணலாம், லோன் வாங்கிக்கலாம் சார். அதுக்கு மேலே வாங்க முடியாது, ஏன்னா டெபாசிட் மேலே வாங்க முடியாது. அப்போ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா சார் ஒன்றும் கிடையாது. அதாவது எனக்கு 10 lakhs நான் என்ன பண்ணிருக்கேன், 10 lakhs டெபாசிட் பண்ணியிருக்கேன் சார். அப்போ அதில் ஒரு 5 lakhs லோன் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஒரு 5 lakhs லோன் வாங்கியிருக்கேன். அப்போ நான் again to watch in your account or transaction every bank in a particular process. அப்போ பேங்க் வாட்ச் பண்ணிட்டே இருக்கு, ஒவ்வொருவரும் எப்படி டிரான்சாக்ஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் 5 lakhs லோன் வாங்கியிருக்கேன் சார். பட் கரெக்டாக அதனுடைய டியூ, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கரெக்டாக அந்த டேட்டில் நான் கட்டிகிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. 5 lakhs கட்டி முடிச்சிட்டேன் சார். கரெக்டாக எவ்ரி மந்த்து 5ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கலேன். நான் 1லேருந்து 3ஆம் தேதிக்குள்ளே என்ன பண்ணிடுறேன், அந்த இதை கரெக்டாக கட்டிட்டு வரேன்னு வச்சுக்கலேன். உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பேங்க் கண்காணிக்கும். அப்போ ஆக்சுவலாக கண்காணிச்சு விடுங்க சார். உடனே என்ன பண்ணிடுவாங்க, பேங்க் என்ன பண்ணி முடியுமா சார், உன் மேலே ஒரு குட் ஃபெய்த் வரும். கரெக்டான நபர் கரெக்டான டிரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் ஃபெய்த் வரும். உடனடியாக நீ என்ன பண்ணுற சார், அதாவது பேங்க் என்ன பண்ண தெரியுமா, உங்களுக்கு ஒரு 15 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ உடனே என்ன பண்ணும், பேங்க்கை மூவ் பண்ண அப்படின்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் எப்படி பேங்க் இது பண்ணிட்டு வர அப்படின்னு பார்த்துட்டு உடனே அந்த பேங்க் மேனேஜர் டு டேக் எ மோர் ரிஸ்க், தன்னுடைய சொந்த ரிஸ்க் என்ன பண்ணி தெரியுமா சார், உங்களுக்கு 10 லட்ச ரூபா சாங்ஷன் பண்ணலாம். அதான் deposits exceeds the loan given to the particular process. அப்போ என்ன பண்ண, டெபாசிட்க்கு மேலே உங்களுக்கு லோன் கொடுக்கலாம்.
அந்த டெபாசிட்டுக்கு மேல கொடுக்கக்கூடிய லோனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் சார், ஓவர் டிராஃப்ட். அப்ப 10 lakhs இருக்கு, 50 lakhs நான் கொடுக்குறேன் சார். அப்ப டெபாசிட் மேல 5 lakhs எக்ஸிஸ்ட் ஆகிருக்கீங்களா, அந்த எக்ஸிஸ்ட் அமௌண்ட் 5 lakhs நம்ம ஓவர் டிராஃப்ட் பண்ணணும். பட் இது கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வெரி ஹை, இட்ஸ் கால்ட் ஏ ஓவர் டிராஃப்ட். கேஷ் கிரெடிட் பாருங்க, பிசினஸ் ஸ்டாக் இன் ஹேண்ட், ரா மெட்டீரியல்ஸ், அதர் டேஞ்சபிள் அசெட்ஸ் எக்ஸெட்ரா ப்ரொவைட்ஸ் கலெக்டது. A certain sum is allowed to credit for short period, interest payable on the actual amount withdrawn and not for the entire credit facility. It is a repayable on demand. Cash credit அதாவது கேஷ்னா அதாவது ரொக்க கடன்ங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாக் மேல ரொக்க கடன் வாங்கலாம். அதாவது மார்டேஜ் சொல்லுவோம். மார்டேஜ் லோன் அப்படின்னா அடமானம் வச்சுக்கலாம். நம்ம எப்படி நகை வச்சுட்டு பேங்க்ல வாங்கணும் இல்லைங்களா, அதே மாதிரி ரா மெட்டீரியல் வச்சு வாங்கலாம், ஸ்டாக் வச்சு வாங்கலாம், கூட்ஸ் வச்சு வாங்கலாம். இதான் நம்ம ரொக்க கடன் சொல்றோம். டிஸ்கவுண்டிங் பில்ஸ் சார், இதை நான் கரெக்டா கற்றுக்கேன் சார். டிஸ்கவுண்டிங் பில்ஸ் சார், டிஸ்கவுண்டிங் பில்ஸ் கரெக்டா கற்றுக்கேன் சார். டிஸ்கவுண்டிங் பில்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப டிஸ்கவுண்டிங் பில்ஸ் அப்படின்னா சார், உடனடியே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன பண்றேன், சரக்கு வச்சிருக்கு கொடுத்துறேன் சார், புரியுதுங்களா? அப்ப சரக்கு கொடுத்துட்டு சார் அந்த பில்ஸ்ல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சார், பில்ஸ் மீன்ஸ் நத்திங் வித் ஸ்கல்ட் ஒன் டைப் ஆஃப் கேஷ், சாரி ஒன் டைப் ஆஃப் செக். அப்ப அந்த செக், அந்த பில்ல நம்ம செக்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சார், செக் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல டேட்டிங் கொடுத்துருக்காங்க சார். அப்ப இந்த இடத்துல டேட்டிங் கொடுக்கும்போது இந்த டேட் என்ன பண்ணிடுறோம், அப்ப எனக்கு வந்து என்ன பண்ணிடுறோம் சார், அதாவது 1/1/2021 டேட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீ சரக்கு எப்ப கொடுத்துருந்தாலும் சரி சார், அப்ப இந்த செக் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். அப்ப இந்த செக் நான் என்ன சொல்றேன் சார், இந்த இடத்துல ஃபிகர் இருக்கும், புரியுதுங்களா? அப்ப 10 lakhs இருந்துச்சுன்னா அப்ப sum of rupees அப்ப வேர்ட்ஸ் என்ன, அப்ப என்ன பண்ணுறோம், இந்த செக் கையில் இருக்கு சார். பட் எனக்கு இப்போ 1/1/2021 தான் எனக்கு அந்த பணம் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பேலன்ஸ் செக்க போட முடியும், அதுக்கு மேலே தான் உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி செக்க போட முடியாது. அப்போ உடனே செக்கு என்ன 10 லட்ச ரூபாய் இருக்கு, ஏன்னா இம்மீடியட்டா எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 லட்ச ரூபாய் எனக்கு பணம் தேவைப்படுது. அப்ப நானும் எங்கேயே கேட்டு பாருங்க, என்கிட்ட பில் இருக்கு, நம்ம தால பணம் வந்து வந்தோம்னா கொடுக்குறேன், பணம் கொடுக்கணும், யாருக்கும் பணம் இல்லைன்னு உடனடியாக என்ன பண்ணி வாங்கிருக்கேன் சார், இந்த செக், இந்த பில் செக், அந்த பில்லில் அந்த டேட் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த பில்லை கொண்டு போய் என்ன பண்ணலாம் சார், பேங்க்ல, உன்னுடைய பேங்க் இருக்குங்களா, அந்த பேங்க்ல கொடுத்துட்டு பேங்க்ல போய் சார் எனக்கு 21ல இது ஆச்சு, இன்னும் 1 month தான் இருக்கு, இந்த 1 month எனக்கு பணம் வரும். அப்ப அந்த பணம் இப்போ எனக்கு வந்து 5 lakhs உடனடியாக தேவைப்படுது, இது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ல கொடுத்துட்டா உடனடியாக பேங்க் என்ன பண்ண முடியுமா சார், அப்ப 21ல தான் இருக்கு வச்சு. அப்ப எனக்கு இப்போ ஒரு 4 நாள்ல பணம் தேவைப்படுது, உடனே பேங்க் என்ன பண்ண முடியுமா சார், இதுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு, அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு 5% ஒரு 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் ஒரு 10 lakhs, இப்போ 10 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10 lakhsக்கு ஒரு 2000 rupees வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 10 lakhsக்கு ஒரு 5% அப்படின்னா 5000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5000 இருக்குங்களா, இந்த 5000 என்ன பண்ணுமா பேங்க் 5000 எடுத்துக்கிட்டு மீதி அதாவது 9,95,000 உங்க கையில் கொடுப்பான் சார். அந்த 5,000 என்ன பண்ணிடுவான் சார், டிஸ்கவுண்ட் எடுத்துக்குவான். அப்போ ஃப்ரீ மெச்சூர். அப்போ என்ன பண்ணிடுவான் சார், இந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த அமௌண்ட் வாங்கிக்கிறது. உடனடியாக 21 தேதி வந்ததுன்னா பேங்க் என்ன பண்ணும் சார், அவங்ககிட்ட கொடுத்து 10 லட்ச ரூபாய் வாங்கி வச்சுக்கோ. அப்போ அந்த 10 லட்ச ரூபாய் யாருக்கு ப்ராஃபிட்டு, யாருக்கு, யார் பேங்க்கு ப்ராஃபிட் சார். இதுதான் டிஸ்கவுண்டிங் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், புரியுதுங்களா? இந்த பில்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது சார் டிஸ்கவுண்டிங் பில் சார். லோன்ஸ் பாருங்க, ஷார்ட் டேர்ம் லோன் அண்ட் மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் லோன் சார். டு கிவ் த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் லோன்ஸ் பாருங்க, லோன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஹவுசிங் லோன்ஸு, அதாவது கன்சியூமர் லோன்ஸு,
அதே மாதிரி வெஹிக்கிள் லோன்ஸு, எஜுகேஷன் லோனு, ஜுவல் லோனு, ஜுவல் லோன், இந்த மாதிரி லோன் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோன் கொடுக்குறோம் அப்படின்னா சார், ஹவுசிங் லோன் வீடு கட்டுவதற்கு, கிவன் டு த லாங் டேர்ம் லோன்ஸ் கிவன் டு த டு பில்ட் அப் எ நியூ ஹவுஸ், செக்யூரிட்டி. அப்போ செக்யூரிட்டி கொடுக்கணும் சார் இதுக்கு. அதாவது கன்சியூமர் லோன் அப்படின்னா சார், அதாவது பர்சனல் லோன் சொல்லுவோம். கன்சியூமர் லோனா பர்சனல் லோன் சொல்லுவோம். அப்போ இந்த பர்சனல் லோன் அப்படின்னா ஒன்று, இப்போ நம்ம ஒரு ஜாப்ல இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ எதுக்குமே பேங்க் செக்யூரிட்டி கேட்கும். ஹவுசிங் லோனுக்கு அப்படின்னா சார், ஹவுசிங் லோன் கொடுக்குறேன் அப்படின்னா சார், ஒரு இடத்துல நான் வீடு கட்டுறேன், லோன் கொடுக்குறேன்னா லோன் கம்ப்ளீட்டாக கொடுத்துறாரு. பட் யூ மே கிவ் த சடன் செக்யூரிட்டி கிவன் டு த பேங்க் உங்களுடைய அசட். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறோன்னு வச்சுங்களேன், என்னுடைய சேலரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அந்த சப்மிட் பண்ணிட்டா இவனுக்கு அதாவது கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைச்சானா அந்த லோன் நமக்கு அவைலபிள் பண்ணுவோம். அதே மாதிரி பேங்க் அந்த வீட்டினுடைய அடிப்பத்திரம், நிலப்பத்திரம் இருக்குல்லைங்களா, அதெல்லாம் அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணிடணும். புரியுதுங்களா? அதெல்லாம் லோன் சாங்ஷன் பண்ணுவோம். ஹவுசிங் லோன் சார். அதாவது கன்சியூமர் லோன்ஸ் அப்படின்னா சார், கன்சியூமர் லோன்ஸ் அப்படின்னு பார்த்தா கன்சியூமர் டியூரபிள்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர், லேப்டாப், வாஷிங் மிஷின், television etc. can be purchased by the customers without consumer loan from banks. The product are hypothecated secured management where the is security to the consumer loan amount. The customer pays a equated monthly installment for a specific period. நம்ம என்ன பண்ணுறோம், சொந்த யூஸ் பண்ணுறது, ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வாங்குறது. அதாவது ஹவுசிங்கில் பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக லோன் வாங்கக்கூடியது சார். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம், அது இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும். வெஹிக்கிள் லோன்ஸ் உங்களுக்கு தெரியும், டூ வீலர்ஸு, கார்ஸு, பஸ்ஸஸ் அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் கேன் பி பர்ச்சேஸ்ட் பை இண்டிவிஜுவல் as well as institution obtaining vehicle loans from the banks. Vehicles are hypothecated to the bank until the entire loan amount is repaid. Vehicle registration book is deposited with the bank and full payment of loan amount will be handed over to the customers. வெஹிக்கிள் லோன் கொடுக்குறோம். வெஹிக்கிள் லோன் அப்படின்னா சார் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கெல்லாம் நீ காசு வச்சுட்டு வண்டி வாங்குறது கிடையாது. பஸ்ஸாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, டூ வீலர்லாம் நீங்களாம் லோன் என்ன பண்ணலாம் தெரியுமா சார், ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா கட்டினா போதும் சார், நீ வண்டி எடுத்துட்டு வந்துடலாம் சார். ஏன்னா இன்னைக்கு அத்தனை ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் லோன் வாங்கி வண்டி வாங்கிட்டு அப்படின்னா சார், அதனுடைய ஆர்சி புக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆர்சி புக்கு பூரா யார் கையில் இருக்கும், பேங்க் கையில் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ கடைசி டியூ எப்போ கட்டி முடிக்கிறியோ அப்போதான் the books are hand over to the customers. Otherwise, you need not hand over. At the education loans, loan is provided by the banks to students for studying undergraduate, postgraduate or professional courses. A loan may be received in installment to pay the educational fees every year. After completion of the course, 1 year is allowed for the student to get employed. Afterwards, the student should repay the loan with interest for a entire period. Interest is charged from the date of first installment of loan amount payment. Education loan, you know the education loan. Loan நம்ம என்ன பண்றோம், நீங்க போஸ்ட் கிராஜுவேட் கூட லோன் கொடுக்குறாங்க சார். பட் போஸ்ட் கிராஜுவேட்டிங் லோன் கொடுக்குறதுல மேக்ஸிமம் ஒன்லி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், பிஇ படிக்கிறாங்க இல்லைங்களா, அவ்வளோ லோன் வாங்குறாங்க. பட் அந்த லோன் வாங்கிட்டு சார், லோனை எவ்ரி இயர் உங்க எஜுகேஷன் ஃபீஸ் என்னவோ அந்த அமௌண்ட் பேங்கை பே பண்ணிட்டு வரும். அதாவது இந்த ஃபீஸ் ஆஃப்டர் completion of your studies, the banks are waiting for the 1 year for your employment opportunities. புரியுதா? உன்னோட எம்ப்ளாய்மெண்ட் 1 hour வெயிட் பண்ணும். அப்போ ஆஃப்டர் வெயிட்டிங் the 1 year you may repay the amount to the bank sir. அதே மாதிரி ஜுவல் லோனா தெரியும், நம்ம ஜுவல் ரெஜிஸ்டர்ட் லோன் வாங்குறது. அடுத்தது கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க, ஏஜென்சி ஃபங்க்ஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா சார், நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். முன்னெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம் சார், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா ஒரு கடன் கேட்குறான்னு வச்சுக்கலாம். அப்போ கடன் கேட்டு நம்ம என்ன அவங்க வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போகிறோம், அல்லது நாம் வந்து அவங்களுக்கு பேணி கொடுக்கணும். இன்னைக்கு அந்த இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இருந்தால் போதும், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சாட போதும். இன்னைக்கு தான் கூகுள் பேங்கிறான், இங்கே எவ்வளவோ இருக்கிற நானும் பேங்க் வந்துடான். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கிற இமீடியட் அக்கௌண்ட்டை உன்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து வித்தின் ஏ செகண்ட் சார், இது 5 minutes உங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சார். ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸு, அதர் பீரியாடிக் பேமெண்ட், ப்ரீமியம், ரெண்ட் எக்ஸெட்ரா. பீரியாடிக் ப்ரீமியம் இட் இஸ் எ சர்வீஸ் கிவன் டு த பப்ளிக் சார், சர்வீஸ் ஃபங்க்ஷன் சார். அப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சார்,
அதாவது பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் ரெண்ட். உதாரணத்தை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணுறேன் சார், நான் வீட்டில் இருக்கேன் சார், வீட்டில் இப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், அதாவது வீட்டு வாடகை மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன், அல்லது எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இதெல்லாம் மாதம் மாதம் நான் கட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அப்போ திடீர்னு நான் என்னுடைய பர்சனல் வேலையாக நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு இப்போ ஃபாரின் போகிறான்னு வச்சுக்கலாம், என் ரிலேஷன்ஸ் அங்கே இருக்காங்க அல்லது பையனோ பொண்ணாங்க ஃபாரின்ல இருக்காங்க, பட் அங்கே போய் ஒரு 6 மாதம் எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக நான் இங்கிருந்து போயிடுறேன். அப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணி ஆகணும் சார், வீட்டுக்கு ரெண்ட் கட்டி ஆகணும், எலக்ட்ரிசிட்டி மாதம் மாதம் கட்டி ஆகணும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதம் மாதம் பே பண்ணி ஆகணும், புரியுதுங்களா. அப்போ இதெல்லாம் பே பண்ணும்போது சார் இதை யார் பே பண்ணுறது, நான் பே பண்ண முடியாது. உடனடியாக நீ என்ன பண்ணலாம், உங்களுடைய பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க் இன்டிமேஷன் கொடுத்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அப்படின்னா சார், அந்த பேங்க் என்ன பண்ண தெரியுமா சார், உன்னுடைய சார்பில் அந்த வீட்டு ரெண்ட்டு ப்ரீமியம் எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே பேங்கே கட்டிடும் சார். இனி பாதர் அபவுட் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பீரியாடிக் பேமெண்ட் ஆஃப் ப்ரீமியம் ரெண்ட் எக்ஸெட்ரா. கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ் சார், கலெக்ஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் செக்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் பாருங்க, on behalf of customers bank collect the checks deposit into the accounts of the customers from other bank and the deposits kept in the customer's account. Similarly, check issued by a customer is honored and the amount paid is directed by the customers. அதாவது இதே நம்ம என்ன பண்றோம், இதே நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், கஸ்டமர் சர்வீஸ் சொல்றோம் சார். கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேமெண்ட் ஆஃப் செக்ஸ். பேமெண்ட் ஆஃப் செக்ஸ்னா இப்போ எனக்கு ஒருத்தர் செக் அனுப்புறான்னு வச்சுங்களேன், இப்போ இப்போ மெட்ராஸ்லேருந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் வருது. அப்போ அந்த செக்கை நீ என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய பேங்க் இருக்கு இல்லையா சார், அந்த பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு உன்னுடைய பேங்க்கில் கொடுத்துட்டு அப்படின்னா சார், உடனே அந்த பேங்க் என்ன பண்ணும், உன்னுடைய பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணிட்டு உடனே அந்த செக்கை மறுபடியும் கலெக்ஷன் அனுப்பிச்சு அந்த கலெக்ஷன் பணம் வந்த உடனே உன்னுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டுருவோம். இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் செக்ஸு, அந்த செக்கு ஹானரபிள் செக்காக இருக்கணும் சார். ஆக்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரஸ்டி அண்ட் அட்டார்னிஸ். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒன்றும் இல்லை சார், ஆக்டிவ் அட்டார்னிஸ் அப்படி இதெல்லாம் சர்வீஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. நான் சர்வீஸ் கிடையாது, பட் இருந்தாலும் டைட்டில் அமைச்சோம் சார். அட்டார்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா சார், இப்போ உடனே நான் என்ன பண்ணிடுறேன், நான் அட்டார்னி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ வீட்டில் நான் இருக்கேன் சார், என் பையனுக்கு இப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 இயர்ஸ் ஆகுது வச்சுங்களேன். திடீர்னு நான் ஒரு விதத்தில் என்ன பண்ணிடுறேன், எனக்கு அது உடம்பு சரியில்லாத கண்டிஷன்ஸ் இருந்துருக்கேன். உடனே அதில் போய் நான் அட்டார்னி பேங்க்கில் போய் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா சார், அந்த இது முடிகிற வரையில் சார் அட்டார்னின்னு ஒரு பாதுகாவலர் இருந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி பேங்க்கு உங்களுடைய சார்பிலே மெயின்டைன் பண்ணிருக்கோம். அவனுக்கு தேவையானது கொடுத்துட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 20 இயர்ஸ் அத்தனையும் உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அடுத்து கான்ட்ராக்ட் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். ஷேர் மார்க்கெட்னா இதெல்லாம் நிறைய சொல்லலாம் சார். ஷேர் மார்க்கெட் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்க விரும்புகிறேன், அப்போ அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்கும்போது நீ என்ன பண்ணலாம் சார், நீ பேங்க்ல கொண்டு போய் எந்த கம்பெனி ஷேர்ஸ் எப்படி வாங்குறது என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் உடனே இந்த கம்பெனியுடைய ஷேர் வாங்கணும் பேங்க்ல இன்டிமேஷன் கொடுத்துட்டு அப்படின்னா சார், உன்னுடைய சார்பில் உங்கள் அக்கௌண்ட்ல பணத்தை எடுத்துட்டா பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேர் வாங்கி உங்களுக்கு ரிசீவ் பண்ணும். அது ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் ஃபாரின் கரன்சிஸ் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ், ஆக்டிவ் கரஸ்பாண்டன்ட், ஜெனரல் யூட்டிலிட்டிஸ் பாருங்க, இஷ்யூ டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் செக். டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்குறது. டிராஃப்ட் அப்படின்னா சார், அதாவது வரைவோலை, அந்த செக்குக்கு தான் நம்ம காசு வளையும், இது வரைவோலை டிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிராஃப்ட் அப்படின்னா சார், யாருக்காச்சும் ஃபண்ட் எடுத்து போகணும், புரியுதுங்களா. அப்போ இந்த டிராஃப்டை கொண்டு போய் நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இப்போ ஒரு இதே நான் படிச்சுட்டு இருக்கேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே வரைவோலைன்னு சொல்லுவோம். வரைவோலைன்னா இங்கிறது எனக்கு காசு அனுப்ப முடியாது. அப்போ உடனடியே என்ன பண்ணலாம் சார், பேங்க்ல ஒரு 5,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு எவ்வளோ 50,000க்கு ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் செலான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் நம்ம கையில் கொடுத்துருவோம் சார். ஆட்டோமேட்டிக்லி அந்த டிராஃப்ட் மட்டும் அனுப்பிச்சா போதும். உடனடியாக அவன் என்ன பண்ணிடுவான் சார், அந்த இன்ஸ்டிடியூஷன் சரி பேங்க்ல பண்ணுற டிராஃப்டை கொடுத்து கேஷ் ஆமாம் டிராஃப்ட் அக்செப்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிகாஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ். அதே மாதிரி சேஃப்டி லாக்கர்ஸு, லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு, டிராவலர் செக்ஸு, கிஃப்ட் செக்ஸு, ரெஃபரன்ஸ் சர்வீஸ். பாருங்க, சேஃப்டி லாக்கர்ஸ் அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. லாக்கர் என்ன சார், பாருங்க, வேல்யூபிள் டாக்குமெண்ட், ஜுவல்ஸ் எக்ஸெட்ரா கேன் பி கெப்ட் சேஃப்டி இன் வேல்யூபிள் ப்ரொவைடட் இன் த பேங்க்ஸ் ஃபார் ஏர் ரெண்ட். Thus values room is called store room, அதாவது ஸ்ட்ராங் ரூம்.
அதாவது சேஃப்டி லாக்கர்ஸ் அப்படின்னா நீ அக்கௌண்ட் வச்சிருக்க அப்படின்னா சார் உன் கையில் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இருக்கு, வீட்டு பத்திரம் இருக்கு, அல்லது ஜுவல்ஸ் வச்சிருக்க, ஒரு 50 பவுன் வச்சிருக்க, அதாவது 100 பவுன் வச்சிருக்க, அல்லது வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்போ பேங்க்ல போய் உங்களுடைய பேங்க் இருக்கு இல்லைங்க, லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் தனியாக அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க சார். அதுக்கு வருஷம் ஒரு அமௌண்ட் நீ ரெண்டாக பே பண்ணணும். ஸோ ஸ்மால் போர்ஷன்ஸ் அமௌண்ட்டை ரெண்டாக பே பண்ணணும். அப்போ உடனே என்ன பண்ணிடலாம், உன்னுடைய வேல்யூ டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸு அதே மாதிரி ஜுவல்ஸு இதெல்லாம் கொண்டு போய் நம்ம சேஃப்டி லாக்கர்ஸில் வச்சுக்கலாம் சார். சேஃப்டி லாக்கர்ஸ் வச்சுக்கலாம். அப்போ 2 கீ கொடுத்துருப்பாங்க சார். ஒரு கீ ஓன் இருக்கும், இன்னொரு கீ பேங்க் மேனேஜர் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அப்பப்போ இந்த ஜுவல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா சார், போய் எடுக்க போகிறேன் அப்படின்னா சார், உடனே பேங்க் என்ன பண்ணும் சார், அதாவது அந்த 2 கீ போட்டு ஓப்பன் பண்ணாதான் எது என்ன ஆகும், அந்த லாக்கர் ஓப்பன் ஆகும். மேனேஜர் மட்டும் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகாது, நீ மட்டும் போய் ஓப்பன் பண்ண ஓப்பன் ஆகாது. அப்போ 2 கீ போட்டு ஓப்பன் பண்ண லாக்கர் ஓப்பன் ஆகும். அப்போ எடுத்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டு போய் நம்மலாம் லாக்கர்ஸே வச்சுக்கலாம். இதெல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டி. லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா சார், ஃபாரின்லேருந்து நிறைய சொல்லலாம் சார் இதெல்லாம். பட் இதெல்லாம் சொன்னோம்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா ஒரு நாளே நடத்தலாம். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்றும் இல்லை சார். இப்போ ஃபாரின்லேருந்து நம்ம ஒரு திங்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம், புரியுதுங்களா? அப்போ இம்போர்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன், அது ஒரு மெஷினரிஸை பர்ச்சேஸ் பண்ணேன்னு வச்சுக்கலாம். அந்த மெஷினரிஸ் வேல்யூ ஒரு 10 lakhsன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த 10 lakhs இந்த ஃபாரின்லேருந்து எந்த கம்பெனி கிளியரிங் ஏஜென்ட் மூலியமாக தான் நம்ம வாங்குறோம். அப்போ அந்த கம்பெனி நீ யாருன்னு அந்த கம்பெனிக்கு தெரியாது, அதே மாதிரி நீ யாருன்னு இந்த கம்பெனி தெரியாது, அந்த கம்பெனி யாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவான், அந்த மெசேஜ் அனுப்ப அவன் தயாராக இருக்கான் சார். பட் நீ கரெக்டான ஆளான அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுறான் சார், உன்னுடைய அக்கௌண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஒன்று கொடுப்பான் சார். அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வாங்கி அதில் சோமனி இந்த பர்சன்ஸ் என்னுடைய பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு, இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது என்ன பண்ணிடுவான், லெட்டர் கொடுப்பான் சார். அப்போ கேரண்டி, அப்போ விட இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் சொல்லுவான். இந்த அமௌண்ட் அவரால் பே பண்ண முடியுங்கன்னா நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணான், கேரண்டி எடுத்துட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும். தட்ஸ் கால்டு லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவோம். டிராவலர் செக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார், டிராவலர் செக்னா இப்போ நான் இங்கிருந்து இதே நான் மெட்ராஸ் போகிறேன் சார், ஒரு 10 lakhs பணம் எடுத்துகிட்டு போகிறேன் சார். அப்போ 10 lakhs பணம் எடுத்துகிட்டு போகிறது பயமாக இருக்கும். காரணம்னு கேட்டிங்களா, அது கேஷ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறையா இருக்கும், அது பைய வச்சுக்கணும், அது மெயின்டைன் பண்ணணும், தூக்கம் கூட வராது, ஒன்றுமே வராது. அதே மாதிரி கொண்டு போய் சேஃப்டியாக சேர்த்து வாங்குறது தட் இஸ் இம்பாசிபிள். அப்போ உடனே என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா சார், உடனே அப்போ டிராவலர் செக்னு ஒரு செக் இருக்குது சார். அந்த செக்கில் கொண்டு போய் அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இந்த பேங்க் ஒரு செக் எடுத்துட்டு அப்படின்னா சார், அது நீட்டாக பாக்கெட் வச்சுட்டு போகலாம் சார். நீ பேங்க் அங்கே போய் இறங்கணும்னு உடனே பேங்க் எடுத்து அந்த 10 lakhs அப்படியே மாற்றிக்கலாம். தட்ஸ் கால்ட் டிராவலர் செக். அதாவது கிஃப்ட் செக்ஸ்ன்னு சொல்கிறோம். கிஃப்ட் செக்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு மேரேஜ், என்னோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்குது, நான் இங்கே சென்னையில் இருக்கேன், என்னால் இங்கே வர முடியல, கேரம்போரே அவன் ஃப்ரெண்ட் மேரேஜ் வர முடியலன்னு வச்சுக்கலாம். அப்போ அவனுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அப்போ கிஃப்ட் எடுத்து வர முடியும். அப்போ கிஃப்ட் செக்குன்னு ஒரு செக் இருக்குது சார். செக்கை பார்த்தாவே அழகாக இருக்கும், இந்த செக்கை பார்த்தாவே அழகாக இருக்கும். அப்போ எவ்வளோ காசு கொடுக்க விரும்புறியோ அந்த காசுல இப்போ அது வேல்யூ 500லேருந்து இருக்குது சார், 1 lakh வரல அந்த செக் இருக்குது சார். அப்போ ஒரு 5,000க்கு ஒரு செக் அவனுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அப்போ 5,000 செக்ஸ் வாங்கி அவனுக்கு காமிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், செக்கை போட்டு கேஷை மாற்றிக்கலாம். தட்ஸ் கால்ட் கிஃப்ட் செக். ரெஃபரன்ஸ் சர்வீஸு, அதாவது ஒருத்தர் மேலே எதாவது அது டைவர்ஸ் பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்கள். பேங்க் அஷூரன்ஸு, மர்ச்சன்ட் பேங்க்ஸு, ரீட்டைல் பேங்கிங், பர்சனல் பேங்கிங், ஹவுசிங் ஃபைனான்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டு, ஃபேக்டரி. அதாவது நம்ம என்ன பண்ணலாம் சார், பேங்க் அஷூரன்ஸ் கொடுக்குறது சார். ஒரு பேங்க் அஷூரன்ஸ் என்ன பண்ணிடலாம் பாருங்க, offering the insurance policies are property to bank association with other the development authority of India. அஷூரன்ஸ் கொடுக்குறது சார். அஷூரன்ஸ் அப்படின்னா சார் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மேலே கேரண்டி கொடுக்குறது சார். அதாவது கரெக்டான ப்ராசஸ். நம்ம எப்படி லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் சார் பேங்க் அஷூரன்ஸ். மர்ச்சன்ட் பேங்கிங் அப்படின்னா பேங்க் டஸ் நாட் ப்ரொவைட் ரெகுலர் பேங்கிங் சர்வீஸ். A commercial banks or subsidiary merchant bank may be the service like a project, counseling, underwriting, etc. A racket starting a company. It is called merchant banking. They are mostly stock market related service. Merchant banks are controlled by Stock Exchange Board of India regulations also. Merchant banking அப்படின்னா சார் செபின்னு சொல்லுவோம் சார். அதாவது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா.
அப்போ என்ன பண்ணும் சார், மர்ச்சன்ட் பேங்கிங் என்ன பண்ணோம்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகணும் சார். ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் அதை செஞ்சு கொடுக்குறாங்க சார். பட் இதுக்குன்னே ஒதுக்கப்பட்ட வங்கி மர்ச்சன்ட் பேங்கிங் தான் இருக்கு. அதே மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸை ரெகுலேட் பண்ணுறோம் சார். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சிஸ் அப்படின்னா சார், நாம் என்ன பண்ணிடுறோம், அமெரிக்காவில் ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இப்போ இதே உன்னுடைய சன்னோ டாக்டரோ எங்கே இருக்காங்க, இப்போ ஃபாரின் கம்பெனி ஃபாரின்ல இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. பட் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு பணம் அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே இருக்கிற பணம் டாலர், இங்கே இருக்கிறது ரூபி. உடனடியாக என்ன பண்ணிடுவோம், அங்கேருந்து அந்த பணம் வரும்போது சார் அந்த மர்ச்சன்ட் பேங்கிங்க்கு இந்த பணம் வரும். அந்த பணம் வந்த உடனே என்ன பண்ணிடுவோம், ஒரு 5 லட்ச ரூபா அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டாலராக வரும் சார். உடனே அந்த டாலரை அந்த பேங்க் எடுத்துட்டு இந்தியன் ரூபியாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 5 lakhs வந்து அனுப்பிச்சிடும். That's called a dealing with the foreign money. That's called a merchant banking. அடுத்து retail banking, personal banking. It refers to mass market banking which reaches to a large number of individual end customers. Apart from accepting deposit service include personal loans, vehicle loans, consumer durable loans, equity shares, debit cards and credit cards.